ஸ்ரீ பேச்சு மன்றோடனே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் ஒரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 12 மே 26 மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சியாகிறார். காலை 11 மணிக்கு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சியாகும். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் பலன்? சிம்ம ராசிக்கு 5, 8 கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று, அதே இது 8ஆம் இடத்தில் 6, 7 கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து அஷ்டமச்சனி வேகம் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சுன்னா தொழில் முடக்கம், பொருளாதார நெருக்கடி, சிக்கல், சிரமங்கள் ஏற்பட்டவங்களுக்கு பூராமே இந்த குரு பயிற்சி ஓராண்டு காலம் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும் சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்ப்பதும், 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதும், கடன் பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரத்தில் அந்த சிக்கல் சிரமங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். இந்த ஓராண்டு காலம் இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் குறையும். உங்களுக்கு வேலையில் பல பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு இந்த ஓராண்டு காலத்துக்கு நல்லா இருக்கும். சனி பயிற்சியானது உங்களுக்கு வேலை சரியில்லை, பொருளாதாரத்தில் நெருக்கடி, சிக்கல் சிரமங்கள் ஏற்பட்டவங்களுக்கு பூராமே சிம்மராசினியர்கள் பூராமே நல்ல அந்த ஒரு ஓராண்டு காலம் அந்த குரு பயிற்சியே குரு பார்வை அந்த சனி பகவான் வேலை பார்வையை படும்போது அந்த தாக்கம் குறைஞ்சு உங்களுக்கு நற்பலங்கள் வழங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்களுக்கு 12 உச்சம் பெற்று அப்படிங்கும்போது எதிர்பாராத தனலாபத்தையும் எதிர்பாராத வரவுகளையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலையில சற்று சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்லணும். அதாவது எந்தெந்த துறையில் இருக்கீங்களா, அரசு துறையில் இருக்கலாம், அதில் கவனம் செலுத்தணும். சக ஊழியர்கள் அன்றாட பணிகளை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய இருக்கும்போது வேற பிரச்சனைகள் இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனி காலங்களில் யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடக்கூடாது, ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும். காசு பணத்தை சேஃப்டிக்காக இடம் பொருளை போடணும். அசையா சொத்துல போட்டீங்கன்னா வேற விரை செலவுகள் உங்களுக்கு அதிகமாக வராது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே சற்று தாமதமாக திருமணத்தை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதுலேயும் உங்களுக்கு ஒரு இது இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சரி, இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது அதாவது சிரமப்பட்டு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஆடி ஓடி திறந்து சிரமத்தை அதை ஏற்படுத்தி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதனால திருமண வயதில் ரொம்ப வயது 30 வயது 33 வயது கடந்தவர்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சூழலை திருமண வயதை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். அதே இது 8ஆம் இடத்துல சனி இருக்கால பருவ வயதில் இருக்கும் இளைஞர்கள், அதாவது நடுத்தர வயது, அதாவது 20 வயதுக்குள்ள இருக்கும் இளைஞர்கள், 20 வயது 22 வயதுக்குள்ள இருக்கும் இளைஞர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக யாருக்கும் நகை நட்டு பொருளை இரவல் கொடுக்கக்கூடாது, ஆடம்பர பொருளை கவனம் வச்சுக்கணும். கணவன் மனைவர்களை விட்டு கொடுத்து போகணும். சொந்த தொழில் பண்றவர்கள் அந்த தொழில் விருத்தியாகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி. அவங்களுக்கு வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்துக்கு தடை இல்லாமல் நடக்கும் நல்லபடியா. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலைகள் நல்ல முன்னேற்றங்களை பொருளாதார வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை உண்டாக்கும். சிம்மராசினியர்கள் பூராமே ஒரு 55 வயது கடந்தவர்கள் பூராமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நிறைய பேருக்கு குழந்தை பைக்க இல்லாதவங்க குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை கூட உண்டாக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறாருல, குழந்தை கிடைக்கும். 4ஆம் இடத்தை பார்க்க வீடு கட்டுறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். இந்த அஷ்டமச்சனி நடந்தாலும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும், அல்லது இடம் பொருள் வாங்குற யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவங்க எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள். அதே மாதிரி இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி மர வேலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 8ல் ராகுந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும். சிம்மராசினியர்கள் இந்த அஷ்டமச்சனி காலங்களில் யாருக்குமே அமையாத குரு பயிற்சி உங்களுக்கு குரு பார்வைப்பட்டு அவருடைய வேகம் குறைஞ்சு குரு பார்வைப்படுவதால் பல நன்மைகளை ஏற்படக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். உங்களுக்கு அதனால அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல வரவேற்க குரு பயிற்சியாக சிம்மராசினியர்களுக்கு அமையும். வேலையில மட்டும் கொஞ்சம் சற்று கவனமுடன் அன்றாட பணிகளை அன்றாட செய்து முடிக்கணும். ஒரு விஷயங்கள் நல்லா இருக்கும். வாரந்தோறும் உங்களுக்கு
சனிக்கிழமை காலை 9 to 10 காலபைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அருள் வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர். நன்றி, வணக்கம்.